Hola! Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays, South India's #1 travel brand. ஆனா இப்போ வந்துட்டு மாரிதாஸ் வந்துட்டு சொல்றாரு இல்ல வெகு விரைவில் வந்துட்டு அமீர் வந்துட்டு கைது செய்யப்படுவார் அப்படின்னு. இப்போ ஜாபர் சாதிக்கே என்சிபியே பெயில் விட்டான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் முக்கியமான குற்றவாளியாக இருந்திருந்தாங்கன்னா நிச்சயம் 10 வருஷம் வெளியவே வர முடியாது. இது தெரியாத மாரிதாஸ் போன்ற நாதாரிகளோட பேசிக்கலாமே தவிர இது என்சிபி யாருடைய கட்டுப்பாடு இருக்கு? நீ யாருக்கு ஜால்ரா போடுறியோ மாரிதாஸ் எவனுக்கு ஜால்ரா போடணும் மத்திய பாஜக அரசு கட்டுப்பாடு தானே இருக்கு. இப்போ அவனே ஜாமீன் கொடுத்துருக்கான்னு சொன்னால் அப்போது அந்த போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஏன் ஜாபர் சாதிக்கு முக்கியமான பங்கு இல்லைன்னு தான் இருக்கும். நீங்க சொல்றதை பார்த்தா வந்துட்டு ஜாஃபர் சாதிக் அவர்களே வந்துட்டு குற்றவாளி இல்லைங்கிற மாதிரியான ஒரு நிலையில இப்போ ஜாமீன் கொடுத்தாங்கன்னு சொன்னாவே அப்போ அந்த அந்த வழக்கில் வந்து ஒரு லைட்டான பார்ட்டாக தான் இருக்கும். இல்லைன்னு சொன்னால் கொடுக்கவே மாட்டாங்க. அரசியல் புரசலாக இருந்திருக்காரு ஆனால் ஃபுல்லாக இன்வால்வ் இல்லைங்கிற மாதிரியான ஒரு நிலை. கடைசியாக போதைப் பொருள் கடத்தலே பொய்ன்றது குற்றப்பத்திரிகையில் வந்தாச்சு. இப்போ அமலாக்கத்துறை ஜாஃபர் சாதிக்கை எடுத்து விசாரிக்கிறாங்க. அந்த விசாரணையில் அவர்கிட்ட இருக்கக்கூடிய சொத்து எப்படி வந்தது என்ன வந்ததுன்னு விசாரிக்க போகிறாங்க. அதுக்கு ஜாஃபர் சாதிக்கு பதில் சொல்ல போகிறாங்க. இல்லை ஜாஃபர் சாதிக்கு பதில் சொல்லணும்னா அவங்க மனைவி சொல்ல போகிறாங்க. யாராவது சொல்லி தொலைக்கிறாங்க. இதில் எதுக்கிட்ட மறுபடியும் அமீரை எடுத்துன்னு வந்து கோக்குறீங்க? இப்போ மறுபடியும் எப்படியாவது வந்து அமலாக்கத்துறையிலேயாச்சும் வந்து என்ன பண்ணணும், இவர் நம்ம அமீரை வந்து கோக்கணும் அப்படின்றது தான் இந்த மாரிதாஸ் போன்ற நாதாரிகளுடைய வேலை. அவங்க பாருங்க ஆதாரம் ஒரு மயில் இல்லை. நீங்கள் ஒரு கோடி ரூபாய் டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்னு சொல்கிறேன் இல்லையா, இவங்க அக்கௌண்ட்லேருந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு நிரூபிக்க சொல்லுங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப ஆணித்தனமாக சொல்கிறீங்களா ஒரு கோடி ரூபா வந்து ஜாஃபர் சாதிக் கிட்டேருந்து இவர்கிட்ட அமீர் கிட்ட வந்திருக்காதுன்னு எந்த தைரியத்தில் சொல்கிறீங்க? மதத்தின் பின்னால் போய் ஒழிஞ்சிக்கிறாருன்ற ஒரு வார்த்தையவே அவர் பயன்படுத்துறாருல, இது ரொம்ப வக்கரமான வார்த்தையாக இருக்குல்ல. அவனுக்கு அதெல்லாம் எங்கே தெரியும்? அவனுக்கு நாகரிகம் அதெல்லாம் அவனுக்கு 10 விஷயமும் தெரியாது. அவனுக்கு அவன் எப்போதும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அதிகார வர்க்கத்துக்கு மாமா வேலை பண்ணக்கூடிய ஒரு ஐயோக்கியம் தான் மாரிதாஸ். இன்னொன்று மாரிதாஸ் பண்ணுறது வேலை என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்போ வந்து ஹவாலா, ரெண்டாவது இந்த கோல்டெல்லாம் கடத்துறாங்கல்ல, இதுக்கெல்லாம் முக்கிய ஏஜென்ட். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது திரு தடா ரஹீம் அவர்கள். அமீர் ஜாஃபர் சாதிக் இந்த விஷயம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் லைட்டாக கம்மியாகிடுச்சு. அதாவது அமீருக்கும் ஜாஃபர் சாதிக்கும் வந்துட்டு பெரிய ஒரு பொருளாதார தொடர்புகள்லாம் இல்லைங்கிற மாதிரியான ஒரு நிலை. ஆனால் இப்போ வந்துட்டு மாரிதாஸ் வந்துட்டு சொல்கிறாரு இல்லை வெகு விரைவில் வந்துட்டு அமீர் வந்துட்டு கைது செய்யப்படுவார் அப்படின்னு. இதெல்லாம் என்ன மாதிரியான நிலை? முதல்ல அமீர் கைது செய்யப்படுவார் அப்படிங்கிறது முதல்ல சாத்தியமா? சில பேர் வந்து யூடியூப்பில் வந்து யூஎஸ் அதிகரிக்கணுன்றதுக்காக அடித்து விடுவானுங்க. அவங்க வாய்க்கு வந்த பேர் அடித்து விடுவாங்க. அந்த வகையில் ஒரு ரகம் தான் வந்து நம்ம மாரிதாஸ். இந்த ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு பிறகு இந்த நக்கிரன் பிரகாஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இப்படி தான், அதாவது திமுகவுக்கு சும்படிக்கிறேன்னு சொல்லி திமுகவுக்கு ஆதரவாக, அதே நேரத்தில் ஆம்ஸ்டாங்க்கு எதிராக வந்து ஒரு ரவுடி பையன் தான் அப்படின்ற மாதிரியே வந்து நிறைய பேசியிருப்பாப்புல. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாரிதாஸுடைய கேரக்டரும் பார்த்தீங்கன்னா அதேமாரி தான். இன்றைக்கி மாரிதாஸை நீங்கள் இந்த மாரிதாஸ் இல்லை. இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கொரோனா என்ற ஒரு தொற்று நோய் வந்தது. இந்த தொற்று நோய் எங்கே உருவாகி அது உலகத்தில் வந்து இனம் மொழி மதம் கடந்து எல்லாருமே தாக்குச்சின்னு சொல்கிறாங்க. அது ஒரு விதமான ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு நோயாக இருந்தாலும் அது எல்லா நாட்டிலையும் எல்லா விதமான மக்களையும் பல லட்சக்கணக்கான மக்கள் கொண்டு குவிச்சுது அந்த கொரோனா என்ற தொற்று நோய். அந்த நோய் இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்தது முஸ்லீம்கள் தான் அப்படின்னு சொல்லி பாஜக என்ன பிரச்சாரம் பண்ணிச்சோ அதை அப்படியே முன்மொழிஞ்சு வழிமொழிஞ்சு இந்த நாதாரி மாரிதாஸ் பல வீடியோக்களை அந்த நேரத்தில் போட்டான். அதாவது அந்த கொரோனா ஊரடங்கு நேரத்தில் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இதேமாரி இது பாருங்கள், இங்கேருந்து கிளம்புனாங்களா, இங்கே இறங்குனாங்களா, இங்கேருந்து கிளம்புனாங்க, இங்கே இறங்குனாங்களா, இவங்க மூலியமாக தான் இப்படி பரவச்சா அப்படின்னு சொல்லி 2 சமூகத்துக்கு மத்தியில் ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கீழ்த்தரமான வேலையை செஞ்சு சம்பாதிச்ச நாதாரி. கொரோனா நேரத்துலையும் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட, கொரோனா நேரத்தில் எந்த நேரத்தில் அந்த நோய் நம்மளை தாக்குமோ, நம்ம எப்போ மரணத்தின் பெரியில் போவோமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு அவன் வீட்டில் உட்காந்துருக்கும் போதே இந்த நாதாரி மாரிதாஸ் வந்து அந்த மாதிரி ஒரு வீடியோவை வெளியிட்டு சம்பாதிச்சவன். புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து இப்போ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அடங்கிட்டே வருது, முடிஞ்சிச்சு. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஜாஃபர் சாதிக் விஷயம் பெருசாக்கப்பட்டது. ஜாஃபர் சாதிக் மட்டும்தான் போதைப்பொருள் கடத்தலில் மாற்றானா? இல்லை, ஆயிரக்கணக்கான பேர்கள் போதைப்பொருள் கடத்தலில் இருக்காங்க, வியாபாரத்தில் இருக்காங்க. இப்போ சென்னை சிறையிலே இப்போ பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சிறையிலே ஒரு 500 பேர்கிட்ட இருப்பாங்க போதைப்பொருள் கடத்தலில். எல்லாருமே கைது செய்யறது தெரியாது, வெளியே வர்றது தெரியாது, போயிடுவானுங்க.
ஆனால் ஜாஃபர் சாதிக் இஷ்யூ என்ன பெருசாச்சுன்னா அவர் திமுகன்ற ஒரு கட்சியில் இருந்ததுனால அதுவும் தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் அது பெரிய அளவுக்கு பேசப்பட்டது. இதெல்லாம் தாண்டி அவருடைய மதமும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. முக்கியம் அதான் அவர் முஸ்லீம், ரெண்டாவது அவர் பேசப்பட்டது. இப்போ அது முடிஞ்சிச்சு. இப்போ ஜாஃபர் சாதிக்கே என்சிபியே பெயில் விட்டான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் முக்கியமான குற்றவாளியாக இருந்திருந்தாங்கன்னா நிச்சயம் 10 வருஷம் வெளியவே வர முடியாது. இது தெரியாத மாரிதாஸ் போன்ற நாதாரிகளோட பேசிக்கலாமே தவிர உண்மையிலே இந்த போதைப் பொருள் மற்றும் அந்த வழக்கு சம்மந்தமாக யாருன்னா தெரிஞ்சுன்னா எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி போதைப் பொருள் வழக்கில் கைது பண்ணாலும் 10 வருஷம் ஜெயிலில் இருந்தால் தான் வெளியே, வெயிலே இல்லை, டைரக்ட் ஜெயில் தான். இப்போ அப்படி இருக்கும்போது என்சிபி யாருடைய கட்டுப்பாடில் இருக்குது? நீ யாருக்கு ஜால்ரா போடுறியோ, மாரிதாஸ் எவனுக்கு ஜால்ரா போடணும், மத்திய பாஜக அரசு கட்டுப்பாடில் தானே இருக்குது. இப்போ அவனே ஜாமீன் கொடுத்துருக்கான்னு சொன்னால் அப்போது அந்த போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஏன் ஜாஃபர் சாதிக் முக்கியமான பங்கு இல்லைன்னு தான் அர்த்தம். புரியுதுங்களா இல்லையா? அப்படி இருக்கும்போது அதை கொண்டு அமீர் கூட நீங்கள் இணைக்கிற என்னன்னு சொன்னீங்கன்னா, அமலாக்கத்துறை ரைடு நடந்துச்சு. அந்த அமலாக்கத்துறை ரைடில் ஜாஃபர் சாதிக்குடைய மனைவி அக்கௌண்ட்டில் இருந்து அமீர் அக்கௌண்ட்டுக்கு 1 கோடி ரூபாவோ 2 கோடி ரூபாவோ 1 கோடி ரூபா போயிருக்கு அப்படின்னு சொல்லி என்ன ஒரு இது ஏதோ பேப்பர்களை வச்சுக்கிட்டு புள்ளி விவரம் பேசுகிறேன். அது நான் கூட தான் புள்ளி விவரம் வச்சுருக்கேன். என்னன்னு சொன்னீங்கன்னா, ஜாஃபர் சாதிக்குடைய வாக்குமூலம் இதுக்கு இந்த ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட முன்னாடி அமீருக்கு தொடர்பு போதைப்பொருள் கடத்தலில் சமுத்திரகனிக்கு தொடர்பு, அப்புறம் இன்னொரு நடிகர் சமுத்திரகனிக்கு தொடர்பு, அப்புறம் வெற்றிமாறனுக்கு தொடர்பு, இப்படியெல்லாம் ஊடகங்களில் தலைப்புச் செய்திகள் சரின்னு போட்டாங்க. ஆனால் நான் இப்போ அந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தா அமீர் பேரே இல்லை, ஜாஃபர் சாதிக்குடைய கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. அந்த ஸ்டேஜில் அமீர் பேரே இல்லை. அதில் முக்கியமான அக்யூஸ்டு 2 பேர், அவனுக்கு வேற ஆள். அவனுங்களுடைய கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு இடத்துல ஜாஃபர் சாதிக் பேர் வருது. அதனால ஜாஃபர் சாதிக் அந்த வழக்கில் குற்றவாளி ஆக்கப்படுறாரு. ஜாஃபர் சாதிக் தான் குற்றவாளின்னு சொல்லல, ஜாஃபர் சாதிக்கும் அதில் ஒரு தொடர்பு, அவ்வளோதான். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஜாஃபர் சாதிக் அவர்களே குற்றவாளி இல்லைங்கிற மாதிரியான ஒரு நிலையில் தான். உண்மையில் இந்த என்சிபி பொறுத்தவரையிலும் 10 வருஷம் வெளியே வர முடியாதுங்க குற்றவாளியாக இருந்தாங்கன்னா. இப்போ ஜாமீன் கொடுத்தாங்கன்னு சொன்னாவே அப்போ அந்த வழக்கில் ஒரு லைட்டான பார்ட்டாக தான் இருக்கும். இல்லைன்னு சொன்னால் கொடுக்கவே மாட்டாங்க. அரசியல் புரசலாக இருந்திருக்காரு, ஆனால் ஃபுல்லாக இன்வால்வ் இல்லைங்கிற மாதிரியான ஒரு நிலை. ஆமாம், அதாவது அரசியல் புரசல் இல்லை. இப்போ எப்படின்னு சொன்னால், இப்போ நான் வியாபாரம் செய்கிறேன், அந்த வியாபாரம் எனக்கு நண்பர் நீங்கள், உங்களுக்கு நண்பர் அமீராக இருந்தா, உங்களுக்கு நீங்களே அமீராக இருந்தாலும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு நண்பர் இப்படி 1, 2, 3ன்னு வருது. 4வது அக்யூஸ்டாக தான் ஜாஃபர் சாதிக்கே சேர்த்துருக்கான். ஆனால் இங்கே எப்படியெல்லாம் கட்டமைச்சாங்கன்னு சொன்னால், ஜாஃபர் சாதிக்கு அமீர், உண்மையிலே சொல்கிறேன், அமீரை அவர் ரொம்ப நாளாக ஒரு திரைத்துறையில், ஒரு முஸ்லீம் திரைத்துறையில் வர்றது ரொம்ப கஷ்டம். அவர் கஷ்டப்பட்டு எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தன்னிச்சையாக அவர் அன்றைக்கி திரைத்துறையில் ஒரு நிலைக்கு உட்காந்துருக்கார். ரெண்டாவது, அவர் இன்றைக்கி எந்த ஒரு விஷயம் பேசினாலும் சரியாக கரெக்டாக பேசப்படாது. மத்திய பாஜக அரசை திட்டத்தாலும் சரி, தன்னுடைய நண்பராக இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி சீமானை பற்றி பேசினாலும் சரி, எதுனாலும் கரெக்டாக பொதுதளத்தில் பேசக்கூடிய ஒரு சிறந்த நபராக இருக்குது. அது போன்ற நபரை இது பண்ணும், நோஸ் கட் பண்ணும், அதாவது ஒழிக்கணும். அப்போ என்ன கொண்டு ஒழிக்க முடியும்? அப்போ இந்த போதைப் பொருள் கடத்தலில் அவருக்கு தொடர்பு இருக்குதுன்னு சொல்லி ஒழிச்சிடலான்னு பார்த்தாங்க. கடைசியாக போதைப் பொருள் கடத்தலே பொய்ன்றது குற்றப்பத்திரிக்கையில் வந்தாச்சு. ஜாஃபர் சாதிக்குடைய வாக்கு ஸ்டேட்மெண்ட்டு, இன்னும் ஜாஃபர் சாதிக்கு ஜாமீன் கொடுத்தது எல்லாம். இப்போ அமலாக்கத்துறை ஜாஃபர் சாதிக்கை எடுத்து விசாரிக்கிறாங்க. அமலாக்கத்துறை ஜாஃபர் சாதிக்கு எடுத்து விசாரிக்கிறாங்கன்னும் போது அந்த விசாரணையில் அவர்கிட்ட இருக்கக்கூடிய சொத்து எப்படி வந்தது, என்ன வந்ததுன்னு விசாரிக்க போகிறாங்க. அதுக்கு ஜாஃபர் சாதிக்கு பதில் சொல்ல போகிறாங்க. இல்லை ஜாஃபர் சாதிக்கு பதில் சொல்லணும்னா அவங்க மனைவி சொல்ல போகிறாங்க, யாராவது சொல்லி தொலைக்க போகிறாங்க. இதில் எதுக்கிட்ட மறுபடியும் அமீரை எடுத்துன்னு கோக்குறீங்க? புரியுதுங்களா? ஏற்கனவே போதைப் பொருள் கடத்தல் விஷயத்திலே அமீரை கோர்த்தேன். இப்போ போதைப் பொருள் கடத்தலையே ஜாஃபர் சாதிக்கு ஜாமீன் கொடுத்ததுனால இப்போ அமலாக்கத்துறை வழக்கு எடுத்து விசாரித்து இப்போ அந்த வழக்கில் தான் அவர் கைது செஞ்சு சிறையில் இருக்காப்பில்லைன்னு போது இப்போ மறுபடியும் எப்படியாவது அமலாக்கத்துறையிலேயாச்சும் என்ன பண்ணணும், நம்ம அமீரை கோக்கணும் அப்படின்றது தான் இந்த மாரிதாஸ் போன்ற நாதாரிகளுடைய வேலை. அவன் பாருங்க, ஆதாரம் ஒரு மயிர் இல்லை. நீ ஒரு கோடி ரூபா டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்னு சொல்கிற இல்லையா, இவங்க அக்கௌண்ட்லேருந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு நிரூபிக்க சொல்லுங்கள். பேசுகிறத விட்டுறோம். இல்லை, நியாயமான கேள்வி தான் அது. ஆனால் நீங்கள் நிரூபிக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க இல்லையா? அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குல்ல. பொதுவாக ஒருத்தர் மறைச்சு ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா
பணப்பட்டுவாடா மாதிரி கையில் கொண்டு போய் வேணால் கொடுக்கலாம். ஒரு அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் இருக்குன்னும் போது அது அந்த வருஷத்தினுடைய ஸ்டேட்மெண்ட்டில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக டேக்ஸ் கட்ட போகிறாங்க. அதுதான் சொல்கிறேன் சார். நான் என்ன சொல்கிறேன், மாரிதாஸ் கிட்ட நான் சேலஞ்ச் விடுறேன், அமித் சேலஞ்ச் நான் சேலஞ்ச் விடுறேன். அதேமாரி 1 கோடி ரூபாய் வந்து அவங்க மனைவி ஜாஃபர் சாதிக் மனைவி அக்கௌண்ட்லேருந்து நம்ம அமீருக்கு வந்து இருக்கிறதா நிரூபிக்க சொல்லுங்கள். அமீர் வந்து அமலாக்கத்துறை 1 தடவை 2 தடவை இல்லை 3-4 தடவை வந்து போய் அந்த அமலாக்கத்துறையில் அவருக்கு சம்பந்தமான அவருடைய வழக்கறிஞர் மூலிமா போய் இன்ன வரையிலும் அவர் எல்லா விஷயங்களும் தாக்கல் பண்ணிட்டு தான் வர்றாரு. அவர் அமலாக்கத்துறை அவர் ஒன்றும் விசாரிக்காமல் அப்படியே கண்டும் காணாமல் விடலை. அந்த இறைவன் ஒரு படம் சம்பந்தம் இறைவன் மிகப்பெரியவன் அப்படிங்கிற இப்போ இந்த 1 கோடி ரூபாய் வந்திருக்கு இல்லையா, அந்த படத்தினுடைய செலவுக்காக கூட வந்திருக்கலாம்ல. எந்த படத்தை? இப்போ இறைவன் மிகப்பெரியவன் அப்படிங்கிற படம் ஜாஃபர் சாதிக் தயாரிக்க இல்லைன்ற நான், அதாவது அவங்க மனைவி இல்லைன்னு சொல்லி தான் அடிச்சு சொல்றேன். அதாவது நேற்று தந்தி பேப்பர்ல தினமலர் பேப்பர்ல இப்படி ஒரு இதை போடுறான். எப்பவுமே அந்த செய்தி பரபரப்பாக்கணும்னு சொன்னா ஜாஃபர் சாதிக் அவங்க மனைவியின் பேரை போட்டால் பெருசா பார்க்க மாட்டேன்றான். இப்போ வியூவர்ஸ் பார்க்க மாட்டேன்றான். அப்ப ஜாஃபர் சாதிக் அவங்க மனைவி பேரை போடும்போது ஊடால வந்து அமீர் பேரை சேர்த்துனா என்னடா அது ஆச்சரியமா பார்க்குறேன். வியூவர்ஸ் கூடுது இல்லைங்களா? அந்த ஒரு விஷயத்துக்காக தந்தியும் தினமலரும் போட்டானுங்க. அதுவும் அந்த ஹெட் கார்டு மட்டும் போட்டாங்கன்னு தவிர செய்தி அவங்க போடல. ஆனால் அந்த 5 பைசா சரக்கு 2 பைசா சரக்கு எடுத்து வச்சுக்கிட்டு 98 பைசா சரக்குக்கு இவன் தண்ணியை கலந்து வச்சு வீடியோ வச்சு இது பாருங்க ஆதாரம் அது பாருங்க ஆதாரம்னு 2 இது மாற்றி மாற்றி பேசுகிறான்னு சொன்னால் இது எல்லாம் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இது. ஆனால் நீங்கள் ரொம்ப ஆணித்தனமாக சொல்கிறீங்களா, ஒரு 1 கோடி ரூபா வந்து ஜாஃபர் சாதிக் கிட்டேருந்து இவர்கிட்ட அமீர் கிட்ட வந்திருக்காதுன்னு எந்த தைரியத்தில் சொல்கிறீங்க? இல்லை நான் கேட்டேன். நான் அமீர்கிட்டே கேட்டும்போது முழுக்க போய் ரஹீம் பாய் அப்படின்னு சொன்னேன். வெளிப்படையாக கேட்டுட்டீங்க? கேட்டுட்டேன் நான். என்னங்க இப்படி சொல்கிறேன் அப்படிங்கும்போது முழுக்க 100 விழுக்காடு போய் அப்படி ஒரு நான் காசே வாங்கலை. நான் ஜாஃபர் சாதிக்குடைய மனைவி மூலிமா எனக்கு இதுவரையும் 10 பைசாவோட நான் வாங்கலை. முழுக்க போய் அப்படின்னாப்புல. அப்போது எந்த அளவுக்கு ஒரு பொய் பிம்பத்தை வச்சுக்கிட்டு இவன் ஒரு வீடியோ பேசுகிறான்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் சொல்லுங்கள். இப்போ அவர் வந்துட்டு ஜேஎஸ்எம் பிக்சர்ஸ்னு ஒரு நிறுவனம் வச்சுருக்காரு. அமீரை வந்துட்டு அதில் சேர்க்கலை, ஆனால் வந்துட்டு ஜோஹோ ஓவர்சீஸ்ன்னு சொல்லி ஒரு நிறுவனம் வச்சுருக்காரு. அதில் மட்டும்தான் ஜாஃபர் சாதிக்கும் அமீரும் வந்துட்டு தொடர்பில் இருக்கிறாங்க அப்படின்னும் போது எதுக்கு? அதுவும் வந்து ஜாஃபர் சாதிக் வந்துட்டு தொழில் தெரியாது. அதாவது அவர் என்ன சொல்கிறாரு, ஜாஃபர் சாதிக் வந்துட்டு ஒரு போதைப் பொருள் தான் பண்ணுறாரு, அமீர் அவர்களுக்கு படம் மட்டும் தான் எடுக்க தெரியும். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஜோஹோ ஓவர்சீஸ்ன்னு ஒன்று ஆரம்பித்து பேர்ச்சம்பளம் வியாபாரம் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறாங்களே, யார் காதில் பூ சுத்துறீங்கிற மாதிரியான ஒரு கேள்வி அவர் முன் வைக்கிறார்ல. இவங்களுக்கும் தெரியும் பணம் இருந்தால் முதலீடு பண்ணால் எந்த வியாபாரத்தையும் நமக்கு அனுபவம் இல்லாத அப்படி அனுபவத்தோடு தான் இன்றைக்கி வந்து தொழில் பண்ணோன்னு சொன்னால் டாடா பிர்லா அம்பானி அதானி எல்லாம் எந்த தொழிலும் செஞ்சுருக்க முடியாது. உண்மையாக இல்லையா? இந்த அடிப்படை அறிவு இந்த நாதாரி மாரிதாஸுக்கு ஏன் தெரியாமல் இருக்குது? 2வது டேட்ஸை இதை பற்றி பேரிச்சம்பழத்தை பற்றி சொல்கிறான். பழைய இரும்புக்கு பேரிச்சம்பழம் வியாபாரம் பண்ணுறாங்களே, நையாண்டி பண்ணுறான். ஏண்டா பேரிச்சம்பழம் வியாபாரம் இந்தியாவில் எவ்வளோ பெரிய ஒரு அது கூட தெரியல பாருங்க அவனுக்கு. அந்த பேரிச்சம்பழம் என்பது அது எவ்வளோ ஒரு அதாவது ப்ரைவேட் லிமிட்டடாலாம் இருக்குது பேரிச்சம்பழம் வியாபாரம். அவனுக்கு தெரியல. அவன் தின்னு இருக்க மாட்டான். அவன் பேரிச்சம்பழமே வாங்கியிருக்க மாட்டான், தின்னு இருக்க மாட்டான். அதனால அந்த வியாபாரத்தை பற்றி அவனுக்கு தெரியல. நாதாரிக்கு 100க்கு குறைஞ்சது 50க்கும் மேற்பட்ட கம்பெனி பெரிய நிறுவனங்கள் இருக்குது. பேரிச்சம்பழம் நிறுவனங்கள் இருக்கா இல்லைங்களா? இவன் வந்து பேரிச்சம்பழத்தை பற்றி அசால்ட்டாக பேசுகிறான். அதில் முதலீடு பண்ணதில் அதில் வந்து அவங்களுக்குள்ளே ஏதோ இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம். அதெல்லாம் வந்து அது அவங்க சார்ந்தது. அவங்க ஐடி கம்பெனி ஐடிக்கு கொடுக்க வேண்டிய கணக்கு வழக்கு அது அவங்க அங்கே பதில் சொல்ல போகிறாங்க. அவங்க சொல்லிட்டு தானே வராங்க. இந்நாள் வரையும் அமலாக்கத்துறை உட்பட ஐடி உட்பட எல்லாருக்கும் அவங்க பதில் சொல்லிட்டு தானே வராங்க. நீ என்னடா ஊடால வந்து மூண்டு பார்க்குறன்றது தான் கேள்வி. அமீரை பற்றி எடுக்க வேண்டிய அமீரை பற்றி உனக்கு எவ்வளோ ஆத்திரம் பாருங்க. முஸ்லீம்ன்றத ஒரே காரணத்தை தவிர வேற ஒன்றும் இல்லை மாரிதாஸுக்கு. இல்லை அவர் அதை பதிவே பண்ணுறாரு. இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி மாட்டிக்கும் போது போதைப் பொருள் விஷயத்தில் மாட்டிக்கும் போது அமீர் வந்துட்டு மதத்தின் பின்னால் போய் ஒளிஞ்சிக்கிறாருன்ற ஒரு வார்த்தையே அவர் பயன்படுத்துறாருல. இது ரொம்ப வக்கரமான வார்த்தையா இருக்குல்ல. அதுதாங்க நான் என்ன சொல்றேன். அவன் மாரிதாஸுடைய அந்த வீடியோ முழுக்க போறேன். அந்த பேரிச்சம்பழம் பற்றி பேச ரொம்ப கேவலமா பேரிச்சம்பழம். ஐயோ அவ என்ன சொல்றது. அவனை எத்தனை நிறுவனங்கள் இருக்குது. நான் அந்த பேரெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன்னா அவ்வளோ நிறுவனங்கள் பெரிய நிறுவனங்கள் சாதாரணமானது இல்லை. பல கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பேரிச்சம்பழம் பண்ணுற வியாபாரங்கள் இருக்குது. அதையே அவனுக்கு தெரியலன்னு போது அவன் மற்றது எல்லாமே பொய் தானுங்க பேசுகிறான். அந்த பொய்யை ஆதாரத்தனமாக அழுத்தி ஆத்திரத்தோடு பாருங்க. அமீர் சீக்கிரம் கைது செய்யப்படுவார். அமீர் கைது செய்ய உனக்கு என்னடா சம்மந்தப்பட்டிருந்தா கைது செய்ய போவாங்க. நீ ஏன் எடுத்து மாமா வேலை பண்ணுற? வேற எதுனா தொழிலுக்கு பண்ணு. உனக்கு ஏற்கனவே பாஜக அண்ணாமலை வந்தோடனே வச்சான் ஒரு ரிவிட்டு. அங்கேருந்து ஓடி வந்துட்ட.
மீறி இருந்தேன்னா உன்னை நட்டு கழட்டுவான் போல்டு கழட்டுவான்னு தெரியும். அங்கேருந்து ஓடி வந்துட்டேன். அதுக்கப்புறம் அண்ணாமலையை எதிர்த்து அண்ணாமலை உட்பட சில பேரை எதிர்த்து விட்டு போடுறது வீடியோ பேசுறது இருந்தேன். அதுக்கப்புறம் மத்திய பாஜக ஆதரவு திமுக எதிர்வு திடீர்னு நடுநிலை மாதிரி திமுகவும் இல்லை நான் பாஜகவும் இல்லை நடுநிலையாக நான் பேசுகிறேன்னு சொல்லி பேசு. நீ ஏதாவது ஒரு பக்கம் இரு, ஒரு சாயத்தோட நீ விளையாடுன்ற. நான் அதை விட்டுட்டு ஏன் நாதாரித்தனை ஏன் பண்ணுறேன்? இப்போ அமீரை எடுத்துக்க வேண்டிய அவசியம் என்ன? அமலாக்கத்துறை ஜாபர் சாதிக்கு எடுக்குது, அவங்க மனைவியை எடுக்குதுன்னு சொல்லும்போது அவங்க பேரில் அக்கௌண்ட் இருக்குது, அவங்க பேரில் சொத்து இருக்குன்னு போது அமலாக்கத்துறை அவங்கள விசாரிக்குது. இதில் அமீர் எங்கடா வந்தான் அவனுக்கு? அமீர் கைது செய்யப்படுவாருன்னு நீ என்ன சொல்கிற? அதுவே வந்துட்டு அவர் எப்படி சொல்கிறார் அப்படின்னா அமீர் பாய் அப்படின்னு சொல்லி, அதாவது அவர் அமீர் வந்துட்டு இஸ்லாமியருங்கிறதெல்லாம் தாண்டி இப்போ பொதுவாக வந்துட்டு ஒருத்தருடைய ஜாதியையோ மதத்தையோ குறியீடாக சொல்லக்கூடாதுங்கிறது வந்துட்டு நம்மளுடைய நாகரிகத்திலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு அதெல்லாம் எங்கே தெரியும்? அவனுக்கு நாகரிகம் அதெல்லாம் அவனுக்கு 10 விஷயம் தெரியாது அவனுக்கு. அவன் பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கமே என்றைக்குமே நின்று அவன் போராடினது இல்லைங்க. அவன் எப்பவுமே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அதிகார வர்க்கத்துக்கு மாமா வேலை பண்ணக்கூடிய ஒரு அயோக்கியம்தான் மாரியதாஸ். எப்போ ஆளுங்கட்சியாக இருக்கோ அந்த ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கான். இன்றைக்கி பாஜக மத்தியில் ஆளுங்கட்சியாக இல்லாமல் போகட்டும், பாஜகவுக்கு மாரிதாஸ் போன்ற எதிரான கருத்து பேசுகிறவன் வேற எவனும் இருக்க மாட்டான். இத்தனை நாளாக மாரிதாஸ் இருந்தான் இல்லையா பாஜகவுக்கு ஆதரவாக, அம்மிக்கு வாசித்தான். ஏன்? அங்கே கவர்மெண்ட் இல்லை. கவர்மெண்ட் அங்கே வந்தவுடனே ஏறி அடிக்கிறான். சில பல அதிகாரிகளுடைய துணையோட அங்கே இருக்கக்கூடிய மத்திய பாஜக கூட தொடர்பு வச்சுக்கிட்டு இங்கே திமுகவை என்ன போன்ற எதுக்கிறதுக்கு யாரும் இல்லை. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் யோகினா பேசுன்னா சரியாக பேசணும். தொடர்பு இருந்து பேசு. ஏதோ நீ பக்கத்து வீட்டில் விளக்கு பிடிச்சிட்டு உட்காந்து பார்த்துட்டு பேசுகிற மாதிரி நீ எவ்வளோ அயோக்கியத்தினம் பேசுகிற. நீ அந்த வீடியோவில் 1 கோடி ரூபாய் கொடுத்தா டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, இந்த ஒரு ஆதாரமே போதும், அமீர் கைது செய்யப்படுறதுக்கு இது மட்டும் போதும். அவர் திரைத்துறையில் இருக்கார், அவர் சில படங்களில் எடுக்கிறார், அவரை நம்பி சில பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னும் போது இப்போ இந்த செய்தி வெளியே வந்ததுன்னு வச்சுக்கலாம், அதெல்லாம் நிற்கும் இல்லையா? இதுதான் அவனுடைய வேலை. ஏன்னா இப்போ அடுத்து யாரும் அவரை நாடி போகக்கூடாது. அதாவது ஃபைனான்சியர் பல ஃபைனான்சியர் அணுகுவாங்க, பல பேர் படம் எடுக்கணும்னு முயற்சி பண்ணுவாங்க. அப்போ அவங்கெல்லாம் ஐயோ என்னடா அமீருக்கு அமலாக்கத்துறையெல்லாம் வருது, நாளைக்கு நம்ம போகணுன்னு சொன்னால் நம்மளே அமலாக்கத்துறை நமக்கு எதுனா பிரச்சனை. பணக்காரன் எப்பவும் பயப்படுவாங்க, ஏழை இல்லை என்ன இருந்தால் பார்க்கலாண்டான்னு சொல்கிறதுக்கு பணக்காரன் கிட்ட நெருங்கிட்டு பயப்படுவான். அப்போது ஏற்கனவே இந்த போதைப் பொருள் கடத்தல் விஷயத்தில் தேவையில்லாமல் அமீர் பேரை பயன்படுத்தினுடைய விளைவு, சில நாதாரிகள் பயன்படுத்தினுடைய விளைவு அவருக்கு என்னாச்சு, 1 வருஷம் வரலையும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்பட்டது. இப்போ மறுபடியும் அது அடங்குற நேரத்தில் அமலாக்கத்துறை, அதாவது ஜாபர் சாதிக்கு மனைவி காசு வாங்கினார், அந்த ஒரு ஆதாரமே சிக்கிச்சு, அதுவும் பேங்க்கு செக்கு. ஏண்டா அப்படி ஒரு இதுவே இல்லைன்னு அவர் சொல்கிறாரு என்கிட்ட. அப்படி ஒரு இந்த 10 பைசாவோட நான் வாங்குறேன் அவங்க மனைவி கிட்டே இருந்து. ஆனால் இப்போ எவ்வளோ அழுத்தி ஆதாரப்பூர்வமாக பேசுகிறான் பாருங்க. அதுதான் நான் சொல்கிறேன், அவங்ககிட்ட ஆதாரத்தை காட்ட சொல்லுங்கள். செக்கு இருக்குல்ல, பேங்க் டிரான்சாக்ஷன் இருக்கும் இல்லையா, ஆமாம் ஏதாவது ஆர்டிஜிஎஸ்னு ஏதாவது இருக்கும் இல்லையா, அதை காட்ட சொல்லுங்கள். நீ எல்லாம் டேட்டாவுடைய இதெல்லாம் எடுத்துக்காம இது பேரிச்சம்பழத்தினுடைய அந்த கம்பெனிக்கு பார்ட்னர்ஷிப் போட்டதெல்லாம் எடுத்து காமிக்கிறே இல்லையா? அப்போ உனக்கு இந்த செக் எடுத்து காமிக்கிறதுக்கு என்ன குறைஞ்சி போயிடுது? காட்டு. அவர் பேசின எல்லாமே ஒரு இஸ்லாமிய வெறுப்புங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. குறிப்பாக அவர் இந்த பேரிச்சம்பழத்தை சொல்கிறதா இருக்கட்டும், அமீரை பாயின்னு சொல்லி பயன்படுத்துறதா இருக்கும், இதெல்லாம் தாண்டி இன்னொரு நிறுவனம் ஜாஃபர் சாதிக்கும் அமீரும் வச்சுருக்காங்க. அது என்ன நிறுவனம் அப்படின்னா, இந்த இஸ்லாமியர்களை இந்த புனித ஹஜ் பயணம் உம்ரா பயணம் கொண்டுட்டு போகிற மாதிரியான ஒரு நிறுவனம், அதில் வச்சு நடத்துகிறாங்க. அதுலேயும் இவங்க 2 பேரும் கூட்டு இப்போ இவ்வளோ விஷயத்தில் ஒன்றா இருக்கிறவங்க போதைப் பொருளில் மட்டும் ஒன்றா இருந்திருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை முன்வைக்கும் போது நாம் இவருக்கு என்ன பதில் சொல்கிறது? ஏங்க நான் என்ன சொல்கிறேன், அவர் ஒரு படம் எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளராக வரும்போது நீ என்ன படம் என்ன காசு வச்சு நீ என்கிட்ட வந்திருக்க, உங்ககிட்ட இருக்கிற காசு இப்போ முஸ்லீம்ன்றது ஹராமான காசா ஹலாலான காசா, அல்லது பவுடர் விற்ற காசா, கஞ்சா விற்ற காசா, இல்லை கொள்ளை அடித்த காசா, அல்லது ஊழல் பண்ண காசான்னு எவனா கேட்பானாங்க. இந்த அடிப்படை கூட மாரிதாஸுக்கு இல்லையா? அப்படி இருந்தும் கூட அவர் மீது என்ன பண்ணானுங்க, இவர் எப்படி போதைப்பொருள் கடத்தின காசில் இவர் படம் எடுத்தார், அதுவும் இறைவன் மிகப்பெரியவன் சொல்லி எப்படி எடுத்தார் இவர் அப்படின்னு சொல்லி நையாண்டி செஞ்சு வீடியோ வெளியிட்டு வந்தால் இந்த நாதாரி யார், மாரிதாஸ். இப்போ அதே மாரிதாஸ் அதில் பார்ட்னர் இதில் பார்ட்னர் இருக்கும்போது ஏன் போதைப்பொருள் பார்ட்னரு? ஏன்னா போதைப்பொருள் ஜாஃபர் சாதிக்கே
வந்து தொடர்பு அவ்வளோ இல்லைன்னு சொல்லிட்டு ஜாமீன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஜாமீன் போதைப்பொருள் என்சிபி ஜாமீன் கொடுக்குதுன்னு சொன்னால் அதனுடைய சட்ட விதிகள் இந்த மாரிதாஸுக்கு தெரியல. ஜாமீனே கொடுக்காது. கொலை கேஸுக்கு கூட ஜாமீன் கொடுப்பாங்க, பவுடர் கேஸுக்கு ஜாமீனே கொடுக்க மாட்டாங்க. வழக்கு ஜெயிலே வச்சு கேஸ் நடத்தி 10 ஆண்டுகள் கரெக்டாக கழிஞ்சதுக்கப்புறம் விடுதலை பண்ணுவாங்க. அவர் ஜாமீன் கொடுத்துருக்காங்கன்னும் போது அவர் போதைப் பொருள் கடத்தினதே நிரூபணம் ஆகலன்னு தான் அர்த்தம். ஜாமீன் விட்டுட்டான். அதான் சொல்கிறேன், அந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வாங்கி படிக்க சொல்லுங்கள். வேணும்னா அந்த மாரிதாஸுங்க எங்கிட்ட இருக்குது. மொத்தம் 250 பக்கம் இருக்குது. எது குற்றப்பத்திரிகை, அந்த என்சிபி போட்டாங்களே குற்றப்பத்திரிகை, அதில் யார் யார் குற்றவாளி, ஒவ்வொரு குற்றவாளியுடைய கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டு, அந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டு தொடர்ந்து அவங்களுடைய கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டு, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 பக்கத்துக்கிட்ட இருக்குது. மாரிதாஸ் நாதாரிக்கு வேணும்னா கேட்க சொல்லுங்கள், நான் அனுப்புகிறேன். அவள் எடுத்து இரவு பகல்னு உட்காந்து படித்து அதுக்கப்புறம் ஒரு வீடியோ வெளியிட சொல்லுங்கள். ஏன் வந்து ஒரு முஸ்லீம் எதிர்ப்பு, ஒரு அமீர் முஸ்லீம்ன்றதுக்காக இப்படி வந்து வெறுப்பை வந்து நீ பொதுதளத்தில் கக்கிற? வேற என்ன உனக்கு அவருக்கும்? நான் இருக்குன்னு பேசு, அது நம்ம பெரிய விஷயம். அது முஸ்லீமாக இருந்தால் கூட இப்போ கூட சமீபத்தில் வந்து ஒரு பாய் வந்து தொப்பி போட்டுக்கிட்டு ஒரு பெண்ணை வந்து லவ் பண்ணி கூப்பிட்டு போகும்போது மடக்கி கொஞ்சம் அந்த வார்த்தைகள் வந்து தவறாக பேசி, நாதாரி இவனுக்கெல்லாம் இந்த பொண்ணு கேட்குதா அப்படி இப்படின்னு சொல்லி பேசி திட்டுவாப்பில் அவனை கைது பண்ணாங்க. அது நான் வரவேற்தான். அது ஏன்னா முஸ்லீம் போர்வையில் இருந்துக்கிட்டு நீ உன் வீட்டில் நீ உன் பொண்ணை அடக்காமல் ஏதோ ஒரு பையன் கூட போயிடுச்சுன்றதுக்காக பொதுதளத்தில் உட்காந்து அதை வீடியோவை பிடிச்சி அவனை திட்டி அவனை அடித்து அதை வீடியோவை பிடிச்சி நீ சோசியல் மீடியாவில் போகிறன்னா நீ எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். உன் பொண்ணாக இருந்தால் நீ அப்படி வீடியோ போடுவியா? நீ எவன் வீட்டு பொண்ணும் நீ ஒரு பெரிய யோகிய மாரி தொப்பி தாடி வச்சுக்கிட்டு நீ பண்ணிட்டு வீடியோ போடுறேன்னு சொன்னால் அதே அந்த பொண்ணு உன்னுடைய பொண்ணாக இருந்தால் நீ போட மாட்டே இல்லையா? மறைச்சு தானே வைப்பாங்க, மறைச்சு தானே வச்சிருப்பேன். அப்போ உனக்கு வந்து சட்டப்படி தண்டிக்கணுன்றது பொதுவாக எல்லாரும் நினச்ச மாதிரி நானும் நினச்சேன். இவனெல்லாம் அடித்து ஜெயிலுக்கு போடணும், தூக்கி கேஸ் போட்டு ஜெயிலுக்கு உள்ளே தள்ளணும் அப்படின்னு நினச்சேன். புரியுதுங்களா? அமீர் முஸ்லீம்ன்றதுக்காக நான் சப்போர்ட் பண்ணல, நியாயத்தின் அடிப்படையில் பேசுங்கிறான்றேன். ஆனால் நீ முஸ்லீம்ன்ற அடிப்படையில் அவர் மீது வன்மத்தை கக்கும்போது தான் நான் இறங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறேன். இல்லை நான் இறங்கவும் மாட்டேன். நான் அவர் ஏதோ திரைப்படங்களை நடிக்கிறார், திரைப்படங்களை எடுக்கிறார், திரைப்படங்கள் வச்சுருக்காரு. நம்முடைய வேலை வேறு, அவருடைய படப்பு வேறு. உண்மையிலே இல்லையா? ஏற்கனவே வந்து அந்த போதைப்பொருள் கடத்தல் விஷயத்தில் தேவையில்லாமல் அவர் பேரை சேர்த்திங்க. நிறைய பேர் எப்படி அவர்கிட்ட காசு வாங்கலாம், எப்படி அது பண்ணலான்னு எந்த இயக்குனரும் தயாரிப்பாளர்கிட்ட என்ன காசுன்னு கேட்க மாட்டான். அப்படி என்ன காசுன்னு கேட்டோன்னா ஒரு படமும் வராது. ஆமாம், அது அதனுடைய சோர்ஸை யாருமே கேட்க மாட்டாங்களே. முக்கால்வாசி ஊழல் பணங்கள், அரசியல்வாதிகள் ஊழல் பண்ணுற பணம்லாம் வந்து சினிமாவில் போட்டு தான் ஒயிட் மணி ஆக்குறாங்க. இந்த விஷயம்லாம் இருக்கா இல்லையா? இதெல்லாம் மாரிதாஸுக்கு தெரியாதா? அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு வன்மத்தை கக்குனீங்க. சரி, அது முடிஞ்சு போச்சு. அது ஜாபர் சாதிக்கே குற்றவாளின்னு ஆயிடுச்சு. இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, நீ எடுத்துன்னு வந்து இப்போ அமலாக்கத்துறை விசாரணையில் இருக்காப்புல, ஜெயிலில் இருக்கான்றதுனால இப்போ அமலாக்கத்துறையிலையாச்சும் வந்து அமீரை கோத்து விடலான்னு நீ துடிக்கிறேன்னு சொன்னால் அப்போ உனக்கு முஸ்லீம் எதிர்ப்பு வன்மம் உனக்கே இப்படி. அது மட்டும் இல்லாமல் அமீர் அவர்களை வந்துட்டு ரொம்ப ஒரு சில்றத்தனமான ஒரு நிலையில் வந்துட்டு ஒரு வர்ணிக்கிறாரு. அதாவது எப்படின்னா, பொதுவாக வந்து இந்த மாதிரி தவறான வழிகளில் பணம் சம்பாதிக்கிறவங்க வந்துட்டு ஒயிட் ஆகிறதுக்கு சினிமாக்குள்ளே வருவாங்க. இதை வந்துட்டு அமீர் அவர்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கிறதாகவும், சரி ஜாஃபர் சாதிக் இந்த மாதிரி ஒயிட் ஆகும் போது நிறைய விஷயம் நடக்கும், நிறைய பேர் சம்பாதிப்பான், நம்மளும் அதில் கொஞ்ச நாள் குளிர் காயலாங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை வந்துட்டு அமீர் மேலே வைக்கிறதுங்கிறது வந்துட்டு கொஞ்சம், ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு பொருளாதாரத்துக்காக மட்டுமே பழகக்கூடிய ஒரு நிலையில் இல்லாத ஒரு மனிதர் தான். அப்படி இருக்கும்போது வந்துட்டு அவர் மேலே இந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை ஒரு சிறு பிள்ளைத்தனமான ஒரு செயல் மாதிரி காட்டுறதுங்கிறது அவ்வளோ நாகரிகமான ஒரு விஷயமா இல்லைல்ல. அவனே வந்து சிறுபிள்ளைத்தனமான செயலுங்க. அவனே பிற்காங்க. யார் மாரிதாஸ் பாருங்கள், அவனே வந்து அடுத்தவனுடைய ஊழல் பணத்தை காசு வாங்கிட்டு தாங்க அந்த மீடியாவே நடத்துகிறான். மாரிதாஸின்னு அந்த இதெல்லாம் எல்லாமே அப்படி தான் நடத்துறது. அவன் பிளாக்மெயிலர், அவன் ஒரு பிளாக்மெயிலர், அவன் கட்சியிலே அவன் பிளாக்மெயிலர். அதனால தான் அவனுக்கு பாஜக ஒதுக்கி வச்சிருக்கு. கூடவே இருந்துட்டு உழவு எடுத்துகிட்டு அவனுக்கு எதிராக வந்து மேல்மட்டத்தை நான் போட்டு கொடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறது. இது அண்ணாமலை புரிஞ்சுட்டு தான் வச்சாரு. ஆப்போ ஓடி போடான்னு ஓடி வந்துட்டானுங்க. அது ஒரு குரூப்பாக இருந்தானுங்க அவனுங்க பாஜகலையே. அதான் அந்த உண்டை வீட்டிலே ரெண்டாம் பண்ணுற மாரி. அப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று மாரிதாஸ் பண்ணுறது வேலை என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்போ வந்து ஹவாலா, ரெண்டாவது இந்த கோல்டெல்லாம் கடத்துறாங்கல்ல, இதுக்கெல்லாம் முக்கிய ஏஜென்ட்டு. என்ன சொல்கிறீங்க? அப்படியா? ஆமாங்க, முக்கியமான ஏஜென்ட்டு. இவன் சும்மானா முஸ்லீம் வெறுப்பு அப்படி இப்படின்னு வீடியோ போட்டுட்டு இந்த ஏர்போர்ட் செட்டிங்கெல்லாம் வந்து மாரிதாஸ் அன்கோ தான் செயல்படுறானுங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. இவனுங்க தேச தியாகி மாரி, தேசத்தினுடைய மிகப்பெரிய பக்தர் மாரி காட்டிக்குவானுங்க.
ஊடால் இதேமாரி வந்து முக்கியமான ஒரு புள்ளியை வந்து எதிர்த்து தங்களை வந்து பெரிய ஆள் மாரி காட்டிக்குவானுங்க. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய தங்கம் கடத்தலில், இந்தியாவுக்கு வரக்கூடிய தங்கம் கடத்தலில் இவனுங்கெல்லாம் ஒரு முக்கிய ஒரு விதமான ஒரு மாஃபியா மாரி இறங்கி செயல்படுறானுங்க. சமீபத்தில் கூட ஒரு கேஸ் இதே மாதிரி ஒன்று ஏர்போர்ட்டில் பிடிபட்டதாக ஒன்று சொன்னாங்க. எல்லாம் அன்கோ தான் இது. அவன் தான் வந்து இப்போ வந்து அண்ணாமலை கிட்ட இருக்கான் அந்த நபர். 147 கோடி ரூபாய்க்கு இறக்குமதி, ஒரு மாதத்தில் இறக்குமதி பண்ணியிருக்காங்க கோல்டு. அந்த இறக்குமதி பண்ண இதில் வந்து அந்த நபர், முக்கியமான பிரதின்ற நபர் வந்து அண்ணாமலை கூட இப்போ இருக்கான். ஏற்கனவே இவன் மாரிதாஸ் எல்லாம் ஒரே கூட்டணியில் இருந்தவனுங்க தான் அவனுங்க. மாரிதாசும் அப்படிப்பட்ட வேலைகளை செஞ்சிருக்காங்க. ஐயோக்கியனுக்கு தாங்க இந்த மாதிரி பேசுவானுங்க. அப்போ என்னன்னா அமீரை எதிர்த்து பேசுனா கொஞ்சம் பரபரப்பாக போவோம். அமீருக்கு தொடர்பு எதில்? அமலாக்கத்துறை விசாரணை, கைது. அமீர் கைது, வெகு விரைவில் கைது. எப்படிதான் கைது ஆவாப்ல? ஜாஃபர் சாதிக்குன்னும் போது அவர் சம்பாதிச்ச விஷயங்கள் அது சம்பந்தமாக வந்து கைது பண்ணி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க வைங்க. அதுவும் விசாரணை முடிஞ்சிச்சு, அவர் ஜெயிலில் போட்டு போயிட்டானுங்க. அப்படி தொடர்பு இருந்திருந்தா ஜாஃபர் சாதிக் வழக்கில் இந்நேரம் அமீரை கூப்பிட்டு விசாரிக்க மாட்டான். இரவா வந்து போலீஸ் வந்து தூக்கிட்டு போய் அரெஸ்ட் பண்ணி தூக்கி ஜெயிலில் போட்டு போயிட்டே இருந்திருப்பான். ஆமாம், நடக்கிறத பார்க்குறோம்ல. ஆமாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் தானுங்க போலீஸு. மாரிதாஸுக்கு 1 கோடி ரூபாய் டிரான்ஸ்ஃபர் ஆன விஷயம் மாரிதாஸுக்கு தெரிஞ்சுன்னா அமலாக்க அதிகாரிக்கு தெரிஞ்சிருக்காதா? நிச்சயமா அமலாக்க அதிகாரி சும்மா விட்டுவானு. 1 கோடி ரூபாய் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு நீங்கள் வாங்க வந்து விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, வந்து சொல்லிட்டு போங்க அப்படின்னு நான் சொல்லுவேன்னா? ஒன்றுமே சொல்ல மாட்டான். திரு 10-15 பேர் நேராக வாங்க சார் கொஞ்சம் ஆஃபீஸ் வரலையும் அப்படின்னு. இல்லை வாங்க கொஞ்சம் வந்து பேசிட்டு போங்கன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டே இருந்திருப்பான். ஸோ அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. உண்மை இல்லைன்ற பொய், 100 விழுக்காடு பொய். இதில் போகிற போக்கில் வந்துட்டு சமுத்திரக்கனியும் உள்ளே இழுத்து விட்டாரு. என்ன காரணம்? அதாங்க, ஒரு ஃபெமிலியரான நபர்களை இழுத்து விடணும். அதுதான் வந்து மாரிதாஸுடைய திட்டம். அந்த அமீர் மீது இருக்கிற வெறுப்பு, சில இந்த பாஜகவுக்கு எதிராக சிறைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களாக பார்த்து தான் அடிப்பான் பாருங்க. சனாதன எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு உள்ள நடிகர்களை பார்த்து இந்த மாதிரி நேரத்தில் வந்து அப்படியே குட்டையை கொடுப்பி இது பார்க்குறது. என்னை பொறுத்தவரை அப்படி இது ஜாஃபர் சாதிக்குடைய மனைவி மூலிமா அமீருக்கு வந்திருந்ததுன்னா இந்நேரம் அமீரை விட்டு வச்சிருக்க மாட்டான்ல அமலாக்கத்துறை. நிச்சயமா நீ வீடியோ பேசுகிறவர்களையும் விட்டு வச்சிருப்பானா? ஆதாரத்தை மாரிதாஸ் கிட்ட கொடுத்துட்டு நீ பேசு, வீடியோ போஸு, அது பேர் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லுவானா அவனா? ஏண்டா அந்த ஆதாரத்தை வெளியே விடாமல் இரவு காதும் வச்ச மாதிரி தூக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுருவானா இல்லையா? சொல்லுங்கள். நிச்சயமா. அப்போ எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனத்தை வந்து பொது தளத்தில் நீ பேசுகிறன்னா இதெல்லாம் எந்த வகையான ஒரு இது? அப்போ நீ செய்யக்கூடிய இந்த கோல்டு கடத்தலுக்காரனை கூடவும் அவாலக பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூடயும் நீ வச்சிருக்கிற கள்ள உறவின் எதிரொலி தான் நீ உத்தமனாக காட்டுறதுக்கு இப்படியெல்லாம் இழுத்து விடுறதா நான் பார்க்குறேன். ரொம்ப நன்றி சார், நேரத்துக்கு தகவல். நன்றி, வாழ்த்துக்கள். Hola! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand.